அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து நம்ம ஒவ்வொரு எஸ்ஐ எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபும் ப்ளஸ் எத்தனை மாணவர்கள் வந்து வைவா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றதும் நம்ம தொடர்ந்து காணொலியாக பார்த்துட்டு இருந்தோம். எதற்காக இந்த காணொலியெலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டிசம்பர் 21, 2025 நடைபெற்ற 1299 காலி பணியிடத்திற்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளிவந்துச்சு. ஒரு சில டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படின்றதுனால அந்த ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு புதிய தேர்வர்கள் லிஸ்ட்டு 1:5 அடிப்படையில் மே 20க்கு அப்புறம் வரலாம் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். எதற்காக இந்த காணொலி கொடுக்குறோம் அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்தவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, முக்கியமாக பெண் போட்டியாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை ஃபுல் மார்க் டபுள் ஸ்டார் எல்லாத்துலேயும் வாங்கிறதுக்காகவும், ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ பேர் வந்து அந்த உடல் தகுதி தேர்வுனால் பணிக்கு போக முடியல, நேர்காணலுக்கு போக முடியல அப்படின்றதுனாலையும், அந்த பிஎம்டி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியணும், கிடைக்கக்கூடிய நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம இந்த கட் ஆஃப் அனலைஸ் எவ்வளோ மார்க் எடுத்தால் அவங்க நேர்காணலுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம உடல் தகுதி தேர்வுக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நாட்கள் ஒருபோதும் நமக்கு திரும்ப கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ ரிசல்ட் லேட்டாக வரும்போது நம்ம அந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வரும்போது அதில் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருந்த தேர்வுகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் அந்த உடல் தகுதி தேர்வை பயிற்சி எடுத்திருக்கணும். முக்கியமாக ஆண் போட்டியாளர்கள் ரோப்பும் லாங் ஜம்பும் கண்டிப்பாக பயிற்சி எடுத்திருக்கணும். பெண் போட்டியாளர்களாக இருந்தீங்கன்னா அந்த ஷார்ட் பால், கிரிக்கெட் பாலை வச்சு அதை பயிற்சி பண்ணியிருக்கணும். நம்ம ஏற்கனவே பல காணொலியில் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த 2022 எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது தொடர்பாக நம்ம தொடர்ந்து காணொலிகள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது தொடர்பாக மற்றொரு காணொலி, எத்தனை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த 2022 பேட்டர்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு எடுத்திருக்காங்க. எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்காணல் ப்ளஸ் ஸ்பெஷல் மார்க்கு என்எஸ்எஸ், என்சிசி இது போன்ற மாணவர்களுக்கு ஸ்பெஷல் மார்க் 5 மார்க் கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் அடிப்படையில். டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி 100க்கு உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு. இந்த 2022 அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 444 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. இதில் ஆண் போட்டியாளர்களுக்கு 311, பெண் போட்டியாளர்களுக்கு 133 வந்துச்சு. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, 2022 444க்கே இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ இதோட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மடங்கு நமக்கு இப்போ இருக்க கால்ஃபர் 1299 இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து ஓரளவு இதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடலாம். ஓப்பன் கோட்டாக்கு தான் நம்ம சொல்கிறோம், டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு நம்ம சொல்லலை. அடுத்தடுத்த நாட்களில் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம தெளிவாக கொடுத்துருவோம். இந்த 444ல் 311 ஆண் போட்டியாளர் இருக்கும், பெண் போட்டியாளர்கள் 133 காலி பணியிடங்கள் உள்ளன. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான சம்பள விகிதம், எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான அந்த சம்பள விகிதம் என்பது 36,900 1,16,600 வரை, 36,900 1,16,600 வரை. இதில் அந்த 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க. 2022 சொல்கிறேன். 2022 உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 15 மதிப்பெண் கொடுக்குறாங்க. முக்கியமான 3 ஈவெண்ட்டுக்குமே டபுள் ஸ்டார் வாங்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. முழுமையான மதிப்பெண் 10 நேர்காணலில். ஸ்பெஷல் மார்க்கு என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 5 மதிப்பெண். டோட்டலாக 100க்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்போ 85 எழுத்து தேர்வு, 15 உடல் தகுதி தேர்வு. அப்போ நம்ம உடல் தகுதி தேர்வை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கான அந்த நேர்காணல் வாய்ப்பு அப்படின்றது அங்கே உறுதி செய்யப்படும். நேர்காணலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட்டு கிடைக்க 1 மார்க் 2 மார்க்கில் எங்கே உதவி பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கிரெடிட் மார்க் தான். என்எஸ்எஸ், என்சிசி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அதுக்கான ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 மார்க் அப்படின்றதில் மேக்ஸிமம் ஒரு 80-81க்கு மேலே இருக்க தேர்வர்களுக்கு 2022 444 காலி பணியிடங்களுக்கு வந்திருக்கு. மொத்தம் இந்த 444 காலி பணியிடத்திற்கு எத்தனை தேர்வர்களை வந்து உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா 2007 உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. 2007 நபர்களை உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருந்தாங்க.
எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் 69% தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஓப்பன் கோட்டாக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. ஓகேங்களா? டோட்டலாக இந்த 69 + ஒரு 31 இதன் அடிப்படையில் இந்த இன சுழற்சியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேண்டிடேட்காக அந்த மார்க்கை நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 60.5 வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 72.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியில் வராங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் வராங்க. 85க்கு 60.5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 72.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் பாருங்கள், ஆப்சன்டீஸ் ஆகியிருக்காங்க. அடுத்த நபர் ஓசி கேட்டகிரியில் வராங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 53.5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக 65.5 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 53.5 எழுத்து தேர்வில், 12 மதிப்பெண் உடல் தகுதி தேர்வில், டோட்டலாக 65.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் வராங்க. 55 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. எழுத்து தேர்வில் 80க்கு 55 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலாக 64 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏற்பட்ட நபர்கள் டிஸ்குவாலிஃபை தான் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்டீஸ் ஆகியிருக்காங்க. 54, 58 அடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் வராங்க. 61 மார்க் எடுத்திருக்காங்க. 61 மதிப்பெண் எடுத்திருக்காங்க 80க்கு. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 9 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 70 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் எம்பிசி டிஎன்சியில் வராங்க. 51 மதிப்பெண் எடுத்திருக்காங்க எழுத்து தேர்வில். உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 60 மதிப்பெண். நாட் செலக்டட் ஃபார் த வைவா. ஏன் அப்படின்னா அந்த மினிமம் கட் ஆஃப் அப்படின்றது அங்கே 70க்கு மேலே தான் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் 51 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ரெண்டும் சேர்த்து டோட்டலாக ஒரு 60 தான் இருக்குது. ஒரு 68, 70க்கு மேலே இருந்தால் தான் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்திருக்கு. ஸோ அது நாட் செலக்டட் ஃபார் த வைவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 62 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15ற்கு 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 77 மதிப்பெண் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. 62 மதிப்பெண் எழுத்து தேர்வில் 80க்கு, 15க்கு 15 உடல் தகுதி தேர்வில், டோட்டலாக 77 79 எடுத்திருக்காங்க. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பிசியில் 60 மதிப்பெண் எடுத்திருக்காங்க எழுத்து தேர்வில். நேர்காணலை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கேயே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 60 மதிப்பெண் அப்படின்றது நல்ல கட் ஆஃபு எழுத்து தேர்வில். பட் ஆனால் உடல் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 6 மதிப்பெண் தான் வாங்கியிருக்காங்க. 15ற்கு 6 மதிப்பெண் 15ற்கு 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 66. இந்த 66 மதிப்பெண்ணுக்கு நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் 56.5 56.5. ஆனால் உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண். அதுக்கு முன்னாடி இருக்க தேர்வர்கள் 6 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இவங்க 12 மதிப்பெண் வாங்கி டோட்டலாக 65.5 68.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு நபர் எழுத்து தேர்வில் விட்ட மதிப்பெண்ணை உடல் தகுதி தேர்வில் சரி செஞ்சு அவங்களால நேர்காணலுக்கு போக முடியும் அப்படின்றது இந்த மதிப்பெண் மூலமாக நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரு தேர்வர் எழுத்து தேர்வில் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நபர் எழுத்து தேர்வில் அவரோட ஒரு 3.5 கம்மியாக வாங்கியிருக்காங்க, 56.5. அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் 15க்கு வாங்கியிருக்காரு. முன்னாடி இந்த தேர்வர் வந்து 6 மதிப்பெண் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கே எது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அந்த வெற்றி தோல்வின்றது உடல் தகுதி தேர்வு வச்சு தான் மாறுது. டோட்டலாக 68.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் வராங்க. 62 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண். டோட்டலாக 71 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. எம்பிசி டிஎன்சியில் அடுத்த நபர் 60 மதிப்பெண் எடுத்திருக்காங்க எழுத்து தேர்வில். உடல் தகுதி தேர்வில் 15க்கு 15 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 75 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் 54 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. எழுத்து தேர்வில் 54 மதிப்பெண். உடல் தகுதி தேர்வில் 15க்கு 15 வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 69 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், பல நபர்கள் வந்து ஆப்சன்டீஸ் ஆகியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்து
59.5 உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 68.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 61 எழுத்து தேர்வில் உடல் தகுதி தேர்வில் 12 டோட்டலாக 73 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 62 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க எழுத்து தேர்வில். உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் டோட்டலாக 74. அடுத்த நபர் 56 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க உடல் தகுதி தேர்வில் 15க்கு 15. ரெண்டாவது நபர், அதாவது ஃபஸ்ட் பேஜில் ஒரு நபர் இருந்தாங்க, ரெண்டாவது பேஜில் ஒரு நபர், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 நபர்கள் தான் இந்த 15க்கு 15 அப்படின்ற முழுமையான மதிப்பெண்ணை வாங்கியிருக்காங்க. 56, இது ஒரு 15, டோட்டல் 71 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 51.5 உடல் தகுதி தேர்வில் 12 டோட்டலாக 63.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 59.5 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் டோட்டலாக 71.5. அடுத்து 62.5 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் டோட்டலாக 74.5. அடுத்து 60.5 உடல் தகுதி தேர்வில் 6 மதிப்பெண் டோட்டலாக 66.5 நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த நபர் 60 மதிப்பெண் உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண் டோட்டலாக 69 மதிப்பெண். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உடல் தகுதி தேர்வில் 15க்கு 6, 9, 12, 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 40 நபர்களை நம்ம பார்த்துட்டோம். 40ல் ஒரு 20, 15 நபர்களுக்கு மேலே தான் அந்த 10, 9, 12 அப்படின்னு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அதில் 2 நபர்கள் மட்டும்தான் முழுமையான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இந்த டேட்டாவை எது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உடல் தகுதி தேர்வை விட அதிகமான ஸ்கோர் பண்ண வாய்ப்பு வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. அப்போ நம்ம அதிகமான ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும் அப்படின்னா பிஎம்டி டெஸ்ட்டுக்கு தான் நம்ம தெளிவாக ரெடி ஆகணும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த டேட்டா அனலைஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.